தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் 1020 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 117 கோடியில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்து 291 கோடியில் 83 புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். 83 புதிய திட்டப்பணிகளுக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாணவி பிரேமாவுக்கு வீடு. நேரில் சென்று பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தென்காசியில் மாணவர்களுடன் சிலம்பம் சுற்றி அசத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வரவேற்பு அளிக்க வந்த மாணவிகளுடன் இணைந்து சிலம்பம் சுற்றியதை பார்த்து பொதுமக்கள் ஆரவாரம். தென்காசியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் பொதுமக்களுக்கும் திமுகவினரும் உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டு வந்து வரவேற்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து முதன்முறையாக ரஃபேலில் பயணித்தார். தமிழ்நாட்டில் விரைவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகள் தொடக்கம். சென்னை மாநகராட்சி ஆணையர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேகா நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியது. மீண்டும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 888 கோடி ரூபாய்க்கு வேலைவாய்ப்பு ஊழல் நடைபெற்றுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மீண்டும் மேல்முறையீடு செய்வது ஏன்? யாரை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கிறது எனவும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மின்சார பேருந்துகளை தனியார் மயம் ஆக்கும் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி புரிதல் இல்லாமல் அரசியல் காரணங்களுக்காக பேசி வருகிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. சென்னையில் 220 சிறிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய டெண்டர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவனம் இணைந்து டெண்டர் கோரியது. கோயில் சொத்து விவகாரங்கள், தணிக்கை கணக்கு விவகாரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய என்ன தயக்கம்? இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. போதைப் பொருள் விற்பனை விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு உத்தரகாண்டில் இருந்து குட்டி யானையை கொண்டுவர தடை கோரி வழக்கு. தமிழக வனத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் ஆபத்தானபுரம் பகுதியில் கோயிலை அறநிலையத்துறை கையகப்படுத்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு.
காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஏற்க மறுத்ததால் குண்டுக்கட்டாக கைது. மயிலாடுதுறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா இளம் பயிர்கள் சேதம். தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விளை நிலங்களை சூழ்ந்து நிற்கும் மழை நீர். வாழை மரங்கள், நெற்பயிர்கள், வேர்க்கடலை பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை. திருத்துறைப்பூண்டியில் லாரிகள் வேலை நிறுத்த அறிவிப்பால் நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கும் அபாயம். அரசு உடனடியாக தீர்வு காண விவசாயிகள் கோரிக்கை. மதுரை சோழவந்தானில் 25 நாட்களாக கொள்முதல் செய்யாமல் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள். அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய மூட்டைக்கு 60 ரூபாய் அதிகாரிகள் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 7 நாட்கள் ஆகியும் வடியாத மழைநீரால் அழுகும் நிலையில் 600 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள். 6 வடிகால்களில் படர்ந்துள்ள வெங்காய தாமரை செடிகளை உடனடியாக அகற்ற விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 89,680க்கு விற்பனை. 1 கிராம் 11,210க்கு விற்கப்படுகிறது. காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூரில் காரை வழிமறித்து 4.5 கோடி கொள்ளை அடிக்கப்பட்ட வழக்கு. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கேரளாவை சேர்ந்த 5 பேர் கைது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணு உலையில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக 2வது உலையில் மின் உற்பத்தி நிறுத்தம். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் 1வது மற்றும் 2வது அணு உலைக்கு வெடிகுண்டு மிரட்டல். கூடங்குளம் காவல் ஆய்வாளர் நேரில் விசாரணை. சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் நடிகர் பிரபு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என போலீசார் தகவல்.